ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஜி ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் சிக்கன் 65 மசாலா 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து வச்சுக்கிறேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன்னே இதெல்லாம் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதேமாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 குடைமிளகாவை நல்லா கட் பண்ணி இதுமாரி சேர்த்துருக்கேன். டொமேட்டோ சாஸ் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்புறம் சோயா சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து வச்சுக்கிறேன். இப்போது 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அதை தண்ணியில் கலந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவர்லாம் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், இதுமாரி கலந்துக்குங்க. இப்போ நமக்கு சுவையான கோபி மஞ்சூரியன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.